விளக்கேத்துறது, இந்த சாம்பிராணி பொருத்துறது, இதெல்லாம் ஒரு ப்ளசன்ட் ஃபீல குடுக்கும். அதோட ஸ்மெல்லே நம்மள வந்து எப்படி ஒரு வைப்ல இருந்தாலும் பாசிட்டிவா வந்து மாத்திரும். வீடே ரொம்ப ப்ளசன்ட்டாவும் மாறிரும். இந்த ப்ளசன்ட் ஃபீலோட உங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த விலாக்ல வந்து என்னோட ஈவினிங் டூ நைட் ரொட்டீன் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னோட ஈவினிங் டூ நைட் ரொட்டீனை வந்து பார்த்துக்கிட்டே சில விஷயங்கள உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பா இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, கண்டிப்பா அத லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ற மாரி இருக்கும். ஸோ எனக்கு லைக் குடுத்து என்கரேஜ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும், என்னை இதுவரைக்கும் வந்து சப்போர்ட் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே எப்பவும் விரும்புற ஒரே விஷயம், ஒரு நிம்மதியான லைஃபு, ஒரு நிம்மதியான குடும்ப சூழ்நிலை. இந்த மாதிரி விஷயங்கள தான் நம்ம நெறைய விரும்புவோம். அதுவும் இப்ப இருக்க சூழ்நிலை எவ்வளவோ ஒர்க்க வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் எல்லாருமே 2 பேருமே ஷேர் பண்ணி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நெறைய விஷயங்கள் வந்து வெளியில வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பீட் பண்ற எல்லாத்தையும் மறக்கடிக்கிற இடம்னா நம்மளோட வீடு தான். அந்த வீட்லயும் வந்து நம்மளோட வெளி ஒர்க்க தாண்டி வீட்ல அதிகமான வந்து பிரச்சனைகள், ஒரு நிம்மதி இல்லாம போச்சு அப்படின்னா, அந்த வாழ்க்கையே நம்மளுக்கு வந்து ரொம்ப வெறுத்து போன மாதிரி ஆயிரும். நிம்மதியான குடும்ப சூழ்நிலை இல்லனாலே வந்து எந்த வேலையுமே வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டா பார்க்கவும் பிடிக்காது. வெளி வேலைகளா இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளா இருந்தாலும் சரி. நிம்மதியான நம்மளோட வாழ்க்கையில வந்து பெரிய பிரச்சனையா அமையறது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சண்டை தான். ஸோ அந்த சண்டை வந்து நீடிச்சாலே கண்டிப்பா அந்த வீடு வந்து நல்லா இருக்காது. எப்பவுமே ரொம்ப டென்ஷனா தான் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைபோடவே அந்த வீடு வந்து இருக்காது. அதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டையே வராதுங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா வரும். அப்படி சண்டை வரலன்னா, நம்மளுக்கே ஒரு நேரம் வந்து போர் அடிச்சு போயிரும். நாமளே வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவோம். என்னடா நம்ம ரொம்ப நாளா வந்து சண்டையே போடலன்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சுருவோம். அப்படி ஒரு சில நேரம் எப்ப வந்து அப்படி நினைக்கிறோமோ, மறுநாளே வந்து நம்மளுக்குள்ள வந்து சண்டை வந்துரும். என்னதான் நம்மளுக்குள்ள வந்து சண்டை வந்தாலும், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வந்து குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க சண்டை மாரி தான் அப்படிங்கிற மாதிரி, நம்ம வந்து இந்த நேரம் வந்து சண்டை போட்டா, அடுத்த நேரம் அத வந்து மறந்துறணும். எதார்த்தமான சண்டைகள் வந்து வர்றது சகஜம் தான். அதிகமா சண்டைகள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட வாய் தான் நான் சொல்லுவேன். நம்மளுக்கு வந்து இப்ப வந்து ரொம்ப டென்ஷனா இருந்தோம்னா, ஏதாவது ஒரு வார்த்தைகள வந்து விடுவோம். அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டயோ, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்டயோ வந்து அமைதியா இருந்துறணும். கண்டிப்பா எல்லாருமே வந்து மனித பிறவிகள் தான். அதுல ஆணு, பெண்ணு அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒருத்தங்க சண்டை போட்டா, இன்னொருத்தங்க வந்து அந்த நேரத்துல வந்து அமைதியா போயிரணும். சரி நீ என்ன வேணாலும் பேசிக்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறணும். ஒரு 2 வார்த்தை பேசினா, அடுத்து 3வது வார்த்தை வந்து நம்ம ஒரு சைடு வந்து அமைதியாயிட்டோம்னா, அந்த சண்டை வந்து ரொம்ப நேரம் நீடிக்காது. சொல்லப்போனா, அவங்க சண்டை போடுறப்ப நம்மளுக்கு காது கேட்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம வேலைய பார்த்துக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். நம்ம அமைதியாயிட்டாலே வந்து அடுத்து அவங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தைகளே கிடைக்காது. அவங்களும் அமைதியாயிருவாங்க. இது மூலியமா குழந்தைகளையும் அந்த விஷயம் வந்து பாதிக்காது. அதுபோல ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பா ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரியப்படுத்தணும். நம்மளோட பீரியட்ஸ் டயத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எமோஷன் ஆவும். ஸோ பீரியட்ஸ்க்கு முன்னவும் சரி, பின்னையும் சரி இந்த எமோஷனல் கண்டிப்பா இருக்கும். எதுக்கு நம்ம கோவப்படுவோம்னே நம்மளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பீரியட்ஸ் டயத்துல கண்டிப்பா ஒரு 2, 3 டேஸ், 4 டேஸ்க்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அழுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் எமோஷனா இருக்கிற டயத்த வந்து ஹஸ்பண்ட் வந்து அனுசரிச்சு நடந்துக்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் அத உணர்த்திட்டீங்கனாலே போதும். அவங்களும் அந்த டைம் நீங்க எமோஷன் ஆகுறது புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அத பெரிய இஷ்யூவா ஆக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஈகோ. எனக்கு தான் எல்லா விஷயம் தெரியும். நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? அப்படிங்கிற மாதிரி தாட்டு தான். ஸோ ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி, ஒய்ஃப் ஆனாலும் சரி, எவ்வளோ படிச்சிருக்கோம், என்ன செஞ்சிருக்கோம் அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். ஸோ அத வந்து காது குடுத்து கேட்டு பழகணும். நீ சொல்றத நான் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தாட் வந்து எப்பவும் இருக்கக்கூடாது. ஈகோ நெறைய நல்ல விஷயங்கள நம்ம கண்ண விட்டு மறைச்சிரும். ஸோ ஈகோவ வீட்ல மட்டும் இல்ல, எல்லா சூழ்நிலையும் வந்து வெளியில எட்டி பார்க்க விடாம பார்த்துக்கங்க. அடுத்ததா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தாம்பத்திய உறவு. இதுதான் கணவன் மனைவியோட அந்யோன்யத்த கூட்டி சண்டைய குறைக்கிற விஷயம். ஸோ இத வந்து பெண்கள் வந்து நெறைய பேர் என்ன பண்றாங்க தப்பு அப்டின்னா, நான் இன்னைக்கு விரதம் இருக்கிறேன். நான் இன்னைக்கு விளக்கு போட போறேன். ஸோ இந்த மாதிரி சில காரணங்கள வந்து சொல்லி, எதையாவது சொல்லி அவாய்ட் பண்ற மாரி பண்றதும், கண்டிப்பா குடும்பத்தில வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. எந்த ஒரு கடவுளும் நீ இத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் என்னைய வழிபடணுங்கிறத வந்து சொல்லல. நெறைய பேர் இது சண்டை வர்றதுக்கு ஒரு சில்லி மேட்டரா கூட நெனைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம், நீ இதுக்கு போய் சண்டையா? அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கோவம் வேற வரும்.
கண்டிப்பா உடலுக்கு அப்புறம் குடல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளோட ப்ளசன்ட் லைஃப்‌க்கும் முக்கிய பங்கு. அத விட்டுட்டு அந்த கூடலுக்கே ஒரு உடல கொண்டு வந்தோம்னா, கண்டிப்பா நம்மளோட லைஃப் வந்து ப்ளசன்ட்டாவே இருக்காது. அதுக்காக இதுதான் ஒரு லைஃபா அப்படிங்கிற மாரிலாம் நெனைக்காதீங்க. இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். அடுத்ததா எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனா, அதுவே வந்து ஓவர் டோஸ் ஆகக்கூடாது. அதாவது நம்மளோட லைஃப் பார்ட்னர் சினிமால இருக்கிற மாரி ஹீரோ, ஹீரோயின் அந்த மாரிலாம் இருக்காது. ரியல் லைஃப் வேற, ரியல் லைஃப் வேற. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்து, அதே மாரி லைஃப் ஸ்டைலும் எதிர்பார்க்கிறதே நம்மளோட பார்ட்னர்ஸ் வந்து இந்த மாரி பிஹேவ் பண்ணணும், அந்த மாரி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறது. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் பண்றது. அப்படி பண்ணலன்னா அதுக்கு மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா எதிர்பார்ப்புகளோட ஓவர் டோஸ் தான். இந்த இது நடக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்றதுன்னா, ஒரு சர்ப்ரைஸ் பண்றது. அத வந்து திருப்பி வந்து அவங்க பண்ணல அப்படின்னா, அத வந்து சொல்லி காட்டி அத ஒரு பெருசாக்குறது. அவங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம் என்னண்ணே, அத வந்து நம்ம செஞ்சிரலாமே அப்படிங்கிற மாரி தாட் எல்லாம் இருக்காது. அதாவது எதிர்பார்க்கிறது, நான் இப்படி பண்ணேன்னா, நீ இப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தாலே, அதுல வந்து ஒரு ரியாலிட்டி வந்து இருக்கவே இருக்காது. அதனால எதிர்பார்ப்புகள் ஓவர் டோஸ் ஆகாம பார்த்துக்கங்க. இதுவும் கூடுதலான சண்டைக்கு வழிவகுக்கும். அடுத்ததா என்கரேஜ்மெண்ட். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கண்டிப்பா என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்ணலன்னா, அதையும் ஒரு பெருசா ஆக்க வேணாம். அத வந்து நம்ம சொல்லலாம், எடுத்து சொல்லலாம். இந்த இது பண்ணேன், நீங்க வந்து என்கரேஜ் பண்ணல. அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து எடுத்து சொன்னாலே கண்டிப்பா அது வந்து அடுத்த தடவ அந்த மிஸ்டேக் வந்து நடக்காது. அதனால என்கரேஜ் பண்றத ஒரு சைடு மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது. 2 சைடுமே அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். யாரோ யாரோ பண்றதெல்லாம் பாராட்டுவோம். ஆனா நம்ம வீட்ல இருக்கிறவங்க பண்றத கொஞ்சம் கூட பாராட்டுறதில்ல. அதனால ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தா கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது ஒரு ஆள் பாராட்ட ஆரம்பிச்சாலே அடுத்த தடவ இன்னொருத்தவங்களும் அத ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவோம். இது பார்த்து குழந்தைங்களுமே அந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க என்கரேஜ் பண்றத. அடுத்ததா நம்மளுக்குள்ள சண்டை வருதோ இல்லையோ, நம்ம வீட்டு சைடு, அவங்க வீட்டு சைடு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வந்து சண்டை வரும். ஃபர்ஸ்ட்டு 2 பேருமே திங்க் பண்ண வேண்டியது, நம்மளோட அப்பா, அம்மா, நம்மளோட கூட பிறந்தவங்க எந்த அளவுக்கு நம்ம முக்கியம்னு நெனைக்கிறோமோ, அது மாதிரி தான் நம்மளோட லைஃப் பார்ட்னர் யோசிப்பாங்கங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். அத விட்டுட்டு நம்ம சைடு இருக்கிறவங்களுக்கு நல்லா நம்ம பார்த்துக்கணும். அவங்க சைடு வந்து அவங்க பார்த்துக்கிட்டா அவ்வளோ கோவப்படுறது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சண்டைக்கு வந்து வழிவகுக்கும். 2 சைடுமே வந்து போத் ஆர் ஈக்குவல்ங்கிற மாதிரி வந்து நடத்தணும். அப்படி இல்லனாலே கண்டிப்பா அந்த இடத்துல வந்து சண்டை ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். இந்த விஷயம் நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து கூட ரிசெம்பிள் ஆகும். எந்த சைடு வந்து அவங்க அதிகமா பாண்டிங்கா இருக்காங்க அப்படிங்கிறது. சண்டைகள் அதிகரிச்சாலே வீட்டோட சூழ்நிலை ரொம்பவே ஸ்பாயில் ஆகும். நிம்மதிங்கிறது வந்து இல்லாமலே போகும். வீட்டுக்கு வரக்கூட பிடிக்காது. அது நம்மளுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கே வீட்டுக்கு வர்றதுக்கே கடுப்பாகும். ஸ்கூல்லயே இருந்துக்கலாம் போல அப்படிங்கிற மாரிலாம் திங்க் பண்ணுவாங்க. அதனால சண்டை வேணான்னு சொல்லல. செல்ல சண்டையா போடுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.